இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்க விரும்புகிறோம். கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் போட விரும்பும் அக்கினி. எல்லாம் என்ன கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் போட விரும்பும் அக்கினி. வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருக்கு இங்க ஒரு விருப்பம் இருக்கு. நமக்கு நிறைய விருப்பம் இருக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த வீட்டை கட்டிடணும் அப்படின்ட்டு பல விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஊழியம் செய்கிற நேரத்திலே ஊழியம் நல்ல பலத்த ஒரு அபிஷேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் வருகிறார்கள், போகிறார்கள், எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த மைய பகுதியில ஆண்டவர் 49ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பூமியின் மேல் என்ன போட வந்தேன்? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒண்ணுமே புரியாது. சடனா ஆண்டவர் சொல்லுவாரு, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும், அது எப்படியாகிலும் நிறைவேற்றி விட வேண்டும் என்று சொல்லி. அதே போலத்தான் கர்த்தருக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்கு ஒரு ஆசை, நான் அக்கினியை போட வேண்டும், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த அக்கினி நமக்குள்ளே ஆண்டவர் போட விரும்புகிறார். சில காரியங்களை உங்கள் மத்தியில சொல்றேன். ஏன் இந்த அக்கினியை போட விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க வாசிக்கும் போது 1 லூக்கா அந்த 12ஆம் அதிகாரம் 1 12 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு விதமான கூட்டம் இருக்கிறது, பயப்படும் கூட்டம். அதை வாசிங்க பார்க்கலாம். 1 சில வசனங்களை வாசிங்க. முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காலங்களில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். 5 நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள். 6ஆம் வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகியும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். போதும். ஆகையால் பயப்படாதீங்க. இங்க ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவரை பல கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் கேட்டேன், ஆண்டவரே எதற்கு இந்த வசனத்தை அந்த இடையில சொல்லி இருக்கிறீங்க? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கே. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லும் போது ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். இங்கே ஒரு விதமான கூட்டம் இருக்கிறது, பயப்படுகிற கூட்டம். சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. 2 காசுக்கு அடைக்கலான் குருவி கிடைக்கிறது, அவைகள் ஒன்று கூட என்ன பண்ணாது, கீழே விழுந்து போகாது. உங்கள் தலையில் உள்ள முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. இவைகளுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, எதற்குமே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இருமல் வந்துருச்சுனாலே என்னவா இருக்கும்னு நினைக்கிறோம், நம்ம கொரோனாவா இருக்குமோ? உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. ஒரு பயம் நம்ம அறியாமலே சளி ஊத்திக்கிட்டே இருந்ததுன்னா என்னன்னு சொல்லிடுறோம், ஒருவேளை அப்படி இருக்குமோ. கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ப்ராப்ளம் நடந்ததுன்னா என்ன ஆச்சிருக்கு, நம்ம நினைக்கிறோம், ஓஹோ இதுவா இருக்குமோன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பயம். இப்படிப்பட்ட பயப்படுகிற கூட்டத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஐயோ நான் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஐயோ நான் இதுவாயிருமோ அதுவாயிருமோன்னு பயப்படுகிற சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. முதல் கூட்டம், பயப்படுகிற கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. ஆண்டவர் எதற்கு அக்கினியை போட விரும்புகிறார் என்று சொன்னால், பயப்படுகிற அந்த பயம் போக வேண்டும் என்று
என்று சொன்னால் அந்த அக்கினி நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அந்த பயம் போகிறதற்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், அந்த அக்கினி உனக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு பயம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம், அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே, என்னவா முடியுமோ அப்படின்னு தெரியாம பயந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்க, ஒன்று கூட உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். ஒருவேளை பயத்தோடு கூட வியாதியின் நிமித்தம் பயம், குடும்ப பிரச்சனைகளின் நிமித்தம் பயம், பிள்ளைகளின் நிமித்தம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயம், பெற்றோர்களின் நிமித்தம் பயம், படிப்பை குறித்த பயம் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால், எதிர்காலம் என்னவா முடியுமோ, பணம் இல்லையே, நான் எப்படி லைஃபை நடத்துவேன் என்று சொல்லி ஃபியூச்சரை குறித்து பயம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் போட விரும்புகிற அக்கினி நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் அந்த பயம் எல்லாம் மாறி போய்விட. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஆமென். பயப்படுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ அதை குறித்து பயப்படாதே. வேதத்துல 365 வார்த்தை பயப்படாதே, 365 தடவை எப்படி சொல்லியிருக்கு, பயப்படாதே. எத்தனை தடவை சொல்லியிருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயப்படாதே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு வருஷத்தை எளிதிலே கடந்து விடலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்மை போல ஸ்தோத்திரம், நம்ம போல கொடுத்து வச்சவங்க ஒருத்தரும் கிடையாதுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதல் கூட்டம், எதற்கு ஆண்டவர் பயப்படாதிருங்கள் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பயப்படுகிற கூட்டம் பயப்படக்கூடாது என்று சொல்லி அக்கினியை போட வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது கூட்டத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். இந்த கூட்டத்தை என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா, பாகம் பிரிக்கும் கூட்டம். பாகம், பங்கு பிரிக்கிறாங்க. வாசிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஆஸ்தியில் பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் வைத்தான் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஜீவன் அல்ல என்றார். எல்லாரும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். வாசிங்க, முக்கியமானது இது. வாசிங்க, நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் சேர்த்து வைத்து அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன்னிடத்திலிருந்து நல்ல கவனிங்க. இங்க ஒரு காரியம் நடக்கிறது, பாகம் பிரிக்கிறது. இன்றைக்கு உலகம் எப்படியோ போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க ஒருத்தன் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என் சகோதரனுக்கு என்னிடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, பாகம் பிரித்து கொடுங்க, அவன் என் காசை தர மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை பாகம் பிரிக்க அழைக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே நம்ம பல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பணம் கிடைக்குமா, இந்த பணம் எனக்கு வேணும், எனக்கு வேண்டிய சொத்தை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அண்ணங்காரனும் என்ன பண்றான், பணத்தை கரெக்டா பிரிச்சு கொடுக்காம என்ன பண்றான், ஏமாத்த நினைக்கிறான். இந்த உலகத்திலே பாகம் பிரிக்கிற ஒரு கூட்டம், எனக்கு இது போதும், இது வச்சுக்கிறேன், நல்லதெல்லாம் சேகரித்து கொண்டு நான் மாத்திரம் நலமாயிருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் அக்கினியை போட விரும்புகிறார். அவன் ஒருத்தன் சொல்றான், ஆண்டவர் அந்த உவமைகளை சொல்லும் போது நல்ல கவனித்து பாருங்க, ஆஸ்திகளை சேர்ப்பேன், ஐஸ்வர்யவானாய் மாறுவேன், பாகம் பிரித்து ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து பல காரியங்களை இடித்து கட்டி தானியத்தை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுபட்டு போனால் என்ன செய்வாய்? யோசிச்சு பாருங்க. பாகம் பிரிக்கிற கூட்டம். இன்னைக்கு பல காரியங்கள், தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, மக்கள் ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது? நான் மாத்திரம் நலமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பாகம் பிரித்து எனக்கு இது போதும்பா, செட்டில்டு லைஃப், நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை எல்லை கோட்டுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இரண்டாவது கூட்டம், பயப்படுகிற கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் அக்கினியை போட விரும்புகிறார். இரண்டாவது, ஏதோ ஒரு வாழ்க்கை
நிர்விசாரமான வாழ்க்கை, ஐஸ்வர்யம் வந்தா போதும், சம்பாதித்தால் போதும், இன்னும் ஹைக் கிடைக்கணும், நல்ல வேலை செஞ்சு ஹைக்க மாத்திரம் வாங்கிட்டு நல்ல ஒரு நிலைமையில, நல்லதுதான், நல்ல நிலைமையில இருக்கிறது நல்லதுதான். ஆனால் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தின் மீது நம்முடைய இருதயத்தை வைப்போம் என்று சொன்னால் பாகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்போம். ஒரு ஷேர் எனக்கு கிடைக்காதா, எனக்கு ஒரு காசு கிடைக்காதா, வருமானம் கிடைச்சிராதான்னு சொல்லி பணத்தையே நோக்கமாய் வைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒருவேளை இந்த கூட்டத்துல நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய அக்கினி நம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறது. பாகம் பிரிக்கிற கூட்டம், ஒருவேளை எனக்கு இந்த லைஃப்ல இது கிடைச்சா நல்லா இருக்குமே, எல்லா எதிர்பார்ப்புகளும் நல்லது, அதுதான் வாழ்க்கையாய் மாறிவிடக் கூடாது. நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான், சங்கீதக்காரன் சொல்றான், அவ்வளவு ஆஸ்தி உடையவனாய் இருந்தவனும் சொல்றான், கர்த்தாவே நீரே என் பங்கு அப்படின்னு சொல்றான். நீங்க தான்ப்பா என் ஷேர், நீங்க தான் என் பாகம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யார் பாகமா, யார் பங்கா, யார் ஷேரா இருக்கிறா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அவர்கள் தான் உண்மையான ஐஸ்வர்யவான்கள். இந்த ஆத்துமாவை ஒரு வாழ வைக்கிற, ஆத்துமாவை கரிசனையாய் பார்க்கிற ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல ஊழியர், ஒரு நல்ல கிறிஸ்தவன் தான் ஆண்டவருடைய சமூகத்துல அக்கினியை பெற்ற வாழ்க்கையை வாழுகிறவன். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் பயப்படுகிற கூட்டத்துல இருக்கிறோமா, அல்லது பாகம் பிரிக்கிற கூட்டத்துல இருக்கிறோமா? அந்த 2வது கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். 3வது கூட்டம் வாசிக்கலாம். 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். இப்போது 44 இருந்து வாசிங்க. 43ஆம் வசனத்திலிருந்து. எஜமான் வரும்போது அப்படியே சீக்கிரமாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று. நல்ல கவனிங்க. அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் கண்டித்து இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கு நியமிப்பான். போதும். நல்ல கவனிங்க. இங்கே ஒரு கூட்டம் பிரயாசப்படுகிறது, எஜமானுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி. என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம், நான் வர்றதுக்கு நேரம் ஆகும்பா, இந்தந்த பொறுப்புகள் எல்லாம் பக்காவா செஞ்சிரு, உனக்கு நான் எல்லாவற்றையும் தருவேன், இதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோன்னு ஆண்டவர் ஒரு எல்லா அலாட்மெண்ட்டை கொடுத்துட்டு போறாரு. ஒரு ஊழியக்காரன், இதுக்கு என்ன கூட்டம் என்று சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பிரயாசப்படாத கூட்டம், அல்லது இன்னொரு பார்வையில சொல்லும்படி சொன்னால் பிரயாசப்படுகிற கூட்டம். ஒரு கூட்டம் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி உண்மையுள்ள ஊழியனாய், உண்மையுள்ள ஊழியக்காரியாய் காணப்படுகிறார்கள். ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றாங்கன்னா, ஊழியக்காரனை அடிக்கவும். வாசிங்க 46ஆம் வசனத்துல. 45ஆம் வசனம். நல்ல லெத்தாஜிக்கா சொல்றேன், என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தலைப்பட்டாள். அவனுடைய பங்கை நியமிப்பான். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பிரயாசமே படல. இன்றைக்கு நீங்கள் ஒரு 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 உத்தியோகத்துல இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே பிரயாசப்படுகிறீர்களா, உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஒரு வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நமக்கு உண்மை காணப்படுகிறதா? ஒரு 8 மணி நேரம் வேலைன்னா அதுல பிரயாசப்பட்டு நம்மால் முடிந்ததை செய்கிறோமா? ஊழியம் என்று சொன்னால் அதுல பிரயாசப்படுகிறோமா? பிரயாசப்படுகிற ஊழியக்காரர்களா இருக்கிறோமா, அல்லது லெத்தாஜிக்கா பிரயாசப்படாம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. படிக்கிற நேரத்துல எனக்கு ஆண்டவர் இந்த படிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதுல பிரயாசப்படுகிறோமா? பிள்ளைங்க அல்லது பிரயாசப்படாம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாயமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த அக்கினி நல்லதாய் முடியும். ஆனால் அநியாயமா ஏனோ தானோவென்று, அது கர்த்தருடைய ஊழியமா இருக்கலாம், கர்த்தர் நமக்கு கொடுத்த சின்ன சின்ன பொறுப்புகளா இருக்கலாம், உலக உத்தியோகங்களா இருக்கலாம், அதுல உண்மையா இருக்கிற ஊழியக்காரனை அந்த அக்கினி ஸ்தோத்திரம் செம்மையான வழியில நடத்தும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். பிரயாசப்படாத ஒரு கூட்டம், பிரயாசப்படுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பயப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அல்லது உலகம் ஒரு முடிவுக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் ஆஸ்திகளையும் சொத்தையும் சம்பாதித்து, அல்லது தேவனை மறந்து போகிற பிரயாசப்படாத அல்லது பாகம் பிரிக்கும் கூட்டத்தில் இருக்கிறோமா? பிரயாசப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சின்ன சின்ன ஊழியத்துல கொடுத்தார். ஒருவேளை எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் இதை பாடணும், இந்த ஆராதனை நடத்தணும்னு சொன்னா நான் அதுல எவ்வளவு ப்ரிப்பரேஷனோட வரேன் யோசிச்சு பாருங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, ஊழியம் செய்கிறவங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தாழ்மையாய் ஆண்டவருக்காக நான் செயல்படுகிறேன் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நினையாத நாளிகையிலே திருடனை போல வரும்போது அந்த அக்கினி என்னவாய் முடியும்? அந்த அக்கினியை பற்றி நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? 4வது கூட்டத்தை காட்டி கொடுத்து அந்த அக்கினியை பற்றி உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். பகைக்கப்படும் கூட்டம், 4ஆம் கூட்டம் பகைக்கப்படும் கூட்டம். 59ஆம் வசனத்தில் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 51ஆம் வசனத்திலிருந்து, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பூமியிலே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், அவர்கள் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, போதும், நல்ல யோசிங்க. பகைக்கப்படும் கூட்டம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா பாருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவர் என்ன சொல்றாரு? நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே. ஆண்டவர் இப்படி செய்வாரா? யோசிச்சு பாருங்க. இது கொஞ்சம் எனக்கு அப்படியே தியானிக்கும் போது ஒரு நெருடலா இருந்தது. ஆனால் ஆண்டவர் விளக்கின காரியம் யோசிச்சு பாருங்க. தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. இந்த இயேசுவை தெய்வம் என்று அவங்க என்ன பண்ணவே இல்லை, ஒரு நம்பிக்கை கொள்ளவே இல்லை. அவரை கல்லெறியவும் அவரை பகைக்கவுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எத்தனம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சூழ்நிலைகளில இயேசுவை யாராவது ஏற்றுக்கொண்டால், நீரே மெய்யான தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டால், ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை ஏற்றுக்கொள்றான் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நடக்கிறதா என்ன பண்ணிடுவாங்க? நீ இயேசுவ தெய்வம் இல்லாதவர் தெய்வம் சொல்றியேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? பகைக்க ஆரம்பிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது பிற காரியங்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவே மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொண்டால், குடும்பத்தார் என்ன பண்றாங்க? பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால் குடும்பத்தாராலும் என்ன பண்ணப்படுவான்? பகைக்கப்படுவான். மாமி மருமகளுக்கு விரோதமாக, மருமகள் மாமிக்கு விரோதமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதை மையப்படுத்தி சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பகைக்கப்படுவான், ஆனாலும் பகைக்கப்பட்டாலும் அவன் மீது என்னுடைய அக்கினியை போடுவேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இப்படி 4 விதமான கூட்டத்தை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். 4 விதமான கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கிறது. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை பலவிதமான கூட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி நம்மை சந்திக்க விரும்புகிறது. இந்த 4 விதமான கூட்டத்தில் இல்லாமல் வேறே கூட்டத்திலும் இருக்கிறவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் காமனான ஒரு வேர்டு, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வார்த்தை, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கு எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அந்த அக்கினி என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல கண்களை மூடி கேட்கலாமா? ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே, அந்த அக்கினி என் இருதயத்திற்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, அந்த அக்கினி என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையை தொடட்டும் ஆண்டவரே, அந்த அக்கினியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். வாசிக்கலாம். 54வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். வெட்டல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே,
தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறதென்ன. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வானத்தின் தோற்றம் ஒரு காரியம், தென்றல் வீசும்போது இது வரும், மழை வரும் என்றெல்லாம் நீங்க நிதானிக்கிறீங்களே, இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் போகிறதென்ன. இன்றைக்கு நாம் வாழும் காலம் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போற காலம் அல்ல, ஏதோ ஜாலியா பாவத்தோடு பாவமாய் நாம் போய் கொண்டிருக்கிற காலம் அல்ல, அந்த அக்கினியை அனுபவிக்க வேண்டிய காலம். அல்லேலூயா. யார் ஒருவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டானோ அவன் ஏதோ உலகத்தோடு காற்றோடு காற்றாய் போகிறதற்கு அல்ல. காற்று எந்த திசையிலே வீசினாலும் அது பாவமான சூழ்நிலையாக இருந்தால் அதற்கு எதிர்கொண்டு போகிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவின் அக்கினியை உடையவன். அல்லேலூயா. அதற்காகத்தான் சொல்லுகிறார், நீ எந்தவித கூட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த அக்கினி உன்னை வேறு விதமாய் திருப்பி அனுப்பும், உன்னை இயக்க செய்யும் என்று தான் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த அக்கினி என்னெல்லாம் செய்தது, பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தது, புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தது என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் ஏதோ சாதாரணமா இந்த வார்த்தைகளை சொல்லி வைத்துட்டு போலங்க, இது கடைசி காலமா இருக்கிறபடினால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை சொல்லி வைத்து விட்டார். அக்கினியை போட போறேன். ஏன் என்று சொன்னால் கடைசி நாட்கள் வந்து விட்டது. அநேகர் உங்களை பகைப்பார்கள். யோசிச்சு பாருங்க, சமுதாயம் இன்றைக்கு அரசியலே நம்மை பகைத்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினருடைய கூட்டத்தை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில கிறிஸ்துவை உண்மையான தெய்வத்தை அறிவிக்கும் போது ஒரு பகை உண்டாகிறது. இந்த கடைசி நாளிலே, இந்த கடைசி வருகையின் நாட்களிலே அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த அக்கினி நமக்குள்ளே, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால், இந்த நாட்களை நாம் கடக்க முடியாது. இதனால சஸ்டெயின் பண்ண முடியாது. அழிந்து போகிறது தான் நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த அக்கினி எப்படியெல்லாம் கிரியை செய்தது, புதிய ஏற்பாட்டில் எப்படி அந்த அக்கினி கிரியை செய்தது, இந்த நிகழ்காலங்களில அந்த அக்கினி நமக்குள்ளே எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, சமாதான காவலின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் இருந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பை மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக தீப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், போதும். இதுல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நல்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த அதிகாரம் எங்கன்னு தெரியல, நான் சரியா நோட் பண்ணல, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தில் இருந்து உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஜனங்கள் எல்லாரும் அடிமைப்பட்டு போவார்கள், ஆனாலும் நான் அக்கினிமயமானவராய் வந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு உடன்படிக்கையை, முதலாவது அக்கினி எங்க வெளிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவருடைய அக்கினி உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு இறங்கினது. அவன் ஒரு பலியை செலுத்தி 2 துண்டத்தை தனித்தனியா வைக்கிறான். பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி அந்த பலிகளுக்கு நடுவே சென்றது. மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணினதுதான் அந்த முதலாவது அக்கினி. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக உடன்படிக்கை பண்ணியிருப்பார். நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். வாசிக்கலாம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுகிறதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். சரி, இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார் ஆண்டவர். அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து, இந்த ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனம் அடிமையாய் போகும், அந்த ஜனத்தை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின முதலாம் அக்கினி. பழைய ஏற்பாட்டில ஆண்டவர் வெளியரங்கமாய் ஒரு அக்கினியை அனுப்பி உடன்படிக்கை பண்ணார். இது சாதாரணமான அக்கினியை கிடையாது. பழைய ஏற்பாட்டின் அக்கினி இல்லைன்னா வெளிப்படையான அக்கினி, அவங்க கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அந்த அக்கினி இறங்கி ஒரு உடன்படிக்கை பண்ணினது. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அனுபவம் ஆபிரகாமுக்கு அனுபவம். அந்த பலியை செலுத்தி துண்டத்தை 2 தனித்தனியா வைக்கும் போது கர்த்தருடைய அக்கினி அவனுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை செய்தது. இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை உடன்படிக்கைகளை செய்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பாவத்திலிருந்து விடுவிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி அந்த அக்கினிமயமானவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எங்கெங்கெல்லாம் உடன்படிக்கை நடைபெறுகிறதோ, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி பிராமிஸ் பண்ணி கொடுக்கிறாரோ, அங்கே அக்கினி இறங்கி வந்ததை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு
பண்ணியிருப்பாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ சாதாரண வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி. இல்ல, அது மறைமுகமாய் அன்றைக்கு வெளியரங்கமாய் வந்த அக்கினி நமக்கு வார்த்தையான அக்கினியாய் வந்தது. அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் என்று சொன்னால் அந்த அக்கினி உங்களை சந்தித்தது என்று அர்த்தம். உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு அக்கினி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே முதல் அக்கினி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது கொண்டு வந்தார். வாசிக்கலாம். இரண்டாவது அக்கினி எங்கே வெளிப்பட்டது? அழைப்பின் அக்கினி. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் விடுதலையாக்கவும். 2ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த முட்செடி நடுவிலே ஆண்டவர் ஒரு அக்கினிமயமானவராய் வெளிப்படுகிறார். பிரத்யட்சமா பார்க்கிறான் மோசே. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை பார்க்காதவன் கர்த்தருடைய அக்கினியை பார்க்கிறான். ஒரு அழைப்பு வருகிறது. இது என்ன அக்கினி என்று சொன்னால் அழைப்பை கொடுக்கும் அக்கினி. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அக்கினியினால் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்துல நிறைய கால் லெட்டர்ஸ் எல்லாம் வரும். யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னா நிறைய கால் லெட்டர்ஸ் வரும். இந்த வேலைக்கு வாங்க, இங்க வேலைக்கு வாங்க, இங்க வேலைக்கு வாங்க. நம்ம என்ன பண்றோம்? சிறந்த ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதுக்கு என்ன பண்றோம்? இன்டர்வியூ போறோம். யோசிச்சு பாருங்க, சிறந்த கம்பெனியை ஒரு தேர்ந்தெடுத்து இன்டர்வியூக்கு போறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறார். பார்வோனுக்கு முன்பாக நான் உன்னை நிறுத்த போகிறேன், நீ வா என்று. இன்றைக்கு அநேகர் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். யார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்க? கொஞ்சமாவது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோமா? அவன் பாட்டுக்கு ராஜா மாதிரி இருந்துட்டு போலான்னு நினைத்த அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். 40 வருஷம் வனாந்தரத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். பின்பு ஆண்டவர் அவனை அழைக்கிறார். நீ என்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக பார்வோனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்ன பண்றாரு? வா என்று அழைக்கிறார். இன்றைக்கும் அநேக நாட்கள், அநேக நேரங்கள் ஆண்டவர் உங்களை அழைத்தது உண்மை. அந்த அக்கினி உங்களை அழைத்தது உண்மை. யோசிச்சு பாருங்க, என் ஊழியத்தை செய், கொஞ்சமாவது இந்த காரியத்தை செய், ஒரு கொஞ்சமாவது ஜெபி, இந்த தேசத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும், அநேகருக்காக நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நீ பார்க்கிற அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு என்று அழைத்திருப்பார். எத்தனை பேர் அந்த அழைப்புக்கு கீழ்பட்டிருப்போம்? யோசிச்சு பாருங்க. எதையும் சிந்திக்காமல் அவன் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் விட்டு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். பவுல் சொல்லுகிறான், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணாமல் உடனே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் எழுந்தேன் என்று சொல்றான். எல்லாம் அவனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்தது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைப்பு வந்தபோது, அந்த அக்கினினால் அழைப்பு வந்தபோது செய்ய ஆரம்பித்தான். இன்னைக்கு சின்னவங்க பெரியவங்க எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்க? அந்த அக்கினியை தான் ஆண்டவர் போட விரும்புகிறார். அந்த அக்கினிமயமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. உடன்படிக்கை பண்ணினார், வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது சந்தோஷமாய் அந்த அக்கினியை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அழைப்பு வரும்போது அதற்கு கீழ்ப்படுகிறோமா? என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, ஆனால் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. ஜபத்திற்கு கொடுத்து பாருங்க. வேத வாசிப்புக்கு கொடுத்து பாருங்க. 6 நாட்கள் வேலை செய்கிறோம், 7வது நாள் கர்த்தருடைய நாள். அன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? அன்றைக்கு நம்முடைய வேலைகளை எல்லாம் ஓய்வடைய செய்து விட்டு கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? எங்க அப்பா 7 நாளும் கடை திறப்பாங்க. ஆரம்பத்துல நல்ல வியாபாரம் நடக்கணும்னு சொல்லி, அவங்க 23 வயசு இருக்கும்போது ஆரம்பிக்க நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. நல்ல growth ஆகிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடினாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடணும், அன்னைக்கு தானே நல்ல வியாபாரம் ஆகும்னு சொல்லி. அதற்கு முன்பாகவே ஆண்டவர் சனிக்கிழமையில எல்லா வியாபாரத்தையும் கொடுத்துருவார். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது, அழைப்பை கொடுக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். என் தம்பியினுடைய வாழ்க்கையிலும் சரி, அவன் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இதுக்கு போக வேண்டியிருக்கும், வேலைக்கு. ஒரு கம்மி சேலரி தான். எப்போ அந்த வேலையை விட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கர்த்தருக்கு கொடு அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. உடனே அந்த வேலையை விட்டான். ஒரு நல்ல உயர்வான வேலையை கொடுத்து இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாட்டர்டே சண்டே 2 நாளும் லீவ். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற அந்த ஒரு நாளை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? ஊழியத்துக்கு ஸ்பெண்ட் பண்றோமா? அந்த ஒரு நாள் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் சொல்லி ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அழைப்பை கேட்ட உடனே, அந்த அழைப்பின் அக்கினி வந்த உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு தான்ப்பா இந்த நாள், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியம் செய்ய வந்தான். ஒருவேளை ஊழியம் செய்ய தெரியலையா? இங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. வாங்க, சபை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவ ஜனங்களால் நிரம்பி இருக்க வேண்டும்.
ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம். இந்த ஜெபம் இருக்கு, இந்த ஜெபம் இருக்குன்னு சொல்லி வருகிறது அழைப்பு அல்ல, அது அக்கினி அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குன்னு சொன்னா ஒருத்தரும் அறிவிப்பு இல்லாமலே வந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் தேவ சபை நிரம்பி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஜெபிங்க. அந்த அழைப்பு உங்களிடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை நீ செய், இந்த ஊழியத்தை செய், இந்த சின்ன ஊழியத்தை செய். ஆரம்பிச்சு பாருங்க. சின்ன ஒரு பெருக்கிற வேலை, சின்ன ஒரு பாய் போடுற வேலை யோசிச்சு பாருங்க. நம்ம சர்ச்சில் பாய் போட முடியலையா, சேர் அடுக்கிற வேலை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்திற்காக உங்களை அழைக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு அழைப்பு இருக்கிறது. வாசிங்க யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த ஒரு அக்கினி சந்திக்கிறது. என்ன சந்திக்கிறது? எதற்காக அந்த அக்கினி? வாசிங்களாம் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் ம் 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 போதும். நல்ல வாசிங்க. இங்கே பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே என்னது? அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவங்களுக்கு போர் செய்ய தெரியாது. ஏதாவது எதிரி நாடுகள் வரும்போது அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்களை என்ன பண்றார்? அக்கினிமயமான ஸ்தம்பங்களை கொண்டு அவர்களை பாதுகாக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்றைக்கு பலவிதமான கொரோனா போன்ற வியாதிகள் பல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அந்த அக்கினி பாதுகாப்பின் அக்கினியாய் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அது பாதுகாக்கிற அக்கினி. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது பழைய ஏற்பாட்டில் எப்படி வெளிப்பட்டது யோசிச்சு பாருங்க. எப்படி மேகத்தை பார்க்கிறோமோ இரவு நேரத்தில் அப்படியே அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. செங்கடல் 2ஆய் குவிந்து நிற்கிறதை பார்க்கிறாங்க. இரவு நேரத்துல ஸ்டார்ஸை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். வானத்துல ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கப்பா 1 2ன்னு கவுண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் மேகம் முழுவதையும் மறைத்து அக்கினி வெளிப்பட்டதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். பாதுகாப்பின் அக்கினி. இன்றைக்கு ஒருவேளை நீங்க வெளியே போயிட்டு வரும்போது ஜோம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் உங்கள் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். அருமையான சாட்சி சொன்னாங்க. சபைக்கு வரும்போது அந்த ஆக்சிடென்ட் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த நாள் வரைக்கும் அந்த அக்கினி நம்ம யோசித்தே பார்த்திருக்க மாட்டோம். அந்த அக்கினி நமக்குள்ளே இருக்க போய் தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த அக்கினி நமக்குள்ளே இருக்கிறபடினால் தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஏதோ நம்முடைய பலன் அல்ல, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்றதுக்காக அல்ல. கர்த்தர் தம்முடைய அக்கினினாலே, ஒரு அபிஷேகத்தினாலே பாதுகாப்பின் அக்கினியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த அக்கினி அவர்களை பாதுகாத்தது. 3வது பாதுகாக்கிற அக்கினி. வாசிக்கலாம் 4வது. எப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் அக்கினியாய் வெளிப்படையாய் வெளிப்பட்டார். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 29:14. அக்கினினால் சுட்டெரிக்க கடவா. யோசு பாருங்க. இங்க ஒரு அக்கினி உண்டாகிறது. இவங்க என்ன பண்றாங்க? அந்த அக்கினியை நெருப்பு காட்டி அந்த பலிகளை எல்லாம் சுட்டெரிக்கிறாங்க. சில நாட்கள்ல அந்த எலியா எல்லா பலிபீடத்தை கட்டி தண்ணியை ஊத்தி கட்டையை நிரப்பி பத்த வச்சா பத்த வைக்குமா முடியுமா முடியாதா? தண்ணியிலெல்லாம் ஊத்தி விறகெல்லாம் போட்டு அந்த பலிகளை வைத்தால் அந்த அக்கினி எரியாதா? கண்டிப்பா எரியாது. ஆனால் எலியா சொல்லுகிறான், அக்கினினால் பதில் அளிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொன்னபோது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்து போட்டது. இன்றைக்கு என்ன? பலிகளை அங்கீகரிக்கும் அக்கினி. ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பலிகளை அங்கீகரிக்கிறாரா? உங்களுடைய என்னுடைய துதிகளை அங்கீகரிக்கிறாரா? ஏசாயா துதிக்கும் போது கர்த்தருடைய அக்கினி அவனை வந்து தொட்டது. இன்றைக்கு நீங்க பாடும் போதே ஒரு அக்கினி நமக்குள்ளே வருகிறதா? நம்முடைய வாழ்க்கையை மாத்துகிறதா? யோசிச்சு பாருங்க. அந்த ஆராதனை ஒரு பரவசத்திற்குள்ளே போகிறோம், நல்லது. ஆனால் அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா? இது நாள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை தொற்றுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லா ஜனங்களும் அழித்த பிற்பாடு நோவா பலிகளை செலுத்தி ஆண்டவரேன்னு ஜபிக்கும் போது அந்த அக்கினி பட்சித்தது. அந்த அக்கினியிலிருந்து எழும்பின புகையை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். நீங்க அப்பான்னு கூப்பிடுறத ஆண்டவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறாரா? ஆதியிலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அக்கினியை அனுப்பினதற்கு நோக்கம் என்னன்னு சொன்னா பலிகளை அங்கீகரிக்கும்படியாக. இன்றைக்கு நம்ம துதிக்கிற துதியிலே அக்கினி வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பலிகளை
அங்கீகரிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய பலிகளை, உங்களுடைய என்னுடைய பலிகளை அங்கீகரிக்கிறாரா? நான் எப்போதும் யோசிக்கிறது, ஆண்டவரே நம்மை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். யார் ஒருத்தன் எப்பவுமே துதித்து கொண்டே இருப்பான்னு சொன்னா, இரவும் பகலும் துதித்து கொண்டே இருப்பான்னு சொன்னா, கர்த்தருடைய அன்பினாலே, அந்த அக்கினினாலே, அன்பின் அக்கினினாலே நிரம்புகிறவர்கள் எப்போதும் துதித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலியை அங்கீகரிக்கும் அக்கினியாய் ஆண்டவர் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் இப்படியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாம், 5வது எப்படியா வெளிப்பட்டார்? யாத்ராகமம் 24:16 வாசிக்கலாம். 16 யாத்ராகமம் 24:16 காத்திருங்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு போதும். மகிமையின் காட்சி சீனாயிலே ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுகிற காட்சி எப்படி இருந்ததா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், அந்த கர்த்தருடைய மகிமை உணரும் போது ஏதோ ஒரு மகிமைன்னு சொல்றோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உணர்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு விதமான அக்கினி. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை ஃபீல் பண்ணி பாடுறாங்களோ, மகிமை மாட்சிமை நிறைந்தவரேன்னு பாடும்போதே அந்த மகிமையை பார்க்க பார்க்க தேவ ஜனங்கள் என்ன பார்த்தாங்களாம்? கர்த்தருடைய அக்கினியை பார்த்தார்கள். மகிமையாய் இவன் மோசே மகிமையை தரிசித்துக் கொண்டிருக்கிறான், ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலுடைய புத்திரருடைய கண்களுக்கு அது எப்படியாய் தெரிந்தது? பட்சிக்கிற அக்கினி. பட்சிக்கிற அக்கினி. ஆண்டவர் எப்படியாய் வெளிப்பட்டார்? மகிமையின் அக்கினியாய் வெளிப்பட்டார். ஒரு மகிமை ஒரு அக்கினிக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வெளிப்படும் போதெல்லாம், தம்முடைய மகிமையை காட்டும் போதெல்லாம் அங்கே அக்கினி சூழ பாளையம் இறங்கும். யோசிச்சு பாருங்க, சீனாய் மலை முழுவதையும் ஆண்டவருடைய அக்கினி மூடினது. எதற்காக நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? யோசிச்சு பாருங்க, அந்த அக்கினியை நாம் இன்றைக்கு வேறு விதமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இது இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பலவிதமான அக்கினியாய் வெளிப்பட்டார். கடைசியா ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டிலே எப்படி வெளிப்பட்டார் என்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி. போதும். இங்க என்ன நடக்கிறதுன்னு நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சோதோம் குமோரா அவர்கள் சேர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்க ஆண்டவருக்கு கோபம் தாங்காம என்ன பண்ணிட்டாரு? அக்கினியை இறப்பி, அக்கினியும் கந்தகமும். யோசிச்சு பாருங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த அந்த கோல், அது என்ன சொல்லுவாங்க, அந்த நிலக்கரி காணப்படும் சொல்லுவாங்க. நிலக்கரி. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக பிரத்யட்சமான அக்கினியை போட்டபடினாலே அந்த இடத்துல, சோதோம் குமோரா இருக்கிற அந்த இடத்துல இன்றைக்கும் நிலக்கரி கிணறுகள் தோண்டப்படுகிறது. அங்கே அந்த கந்தகங்கள்லாம் காணப்படுமா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு உண்மையானது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் அக்கினி. ஏதோ இன்றைக்கு ஒரே ஒரு அக்கினி தான். ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார், நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார். நல்லது செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் அழைப்பை, அதே அக்கினி மூலமாக அழைப்பை கொடுத்தார், அதே அக்கினி மூலமாக பாதுகாத்தார். கடைசியில என்ன பார்க்கிறோம்? 6வது, அதே அக்கினி மூலமாக நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். நியாய தீர்ப்பின் அக்கினி. பழைய ஏற்பாட்டிலே அந்த அக்கினி செய்த காரியங்கள், பலிகளை அங்கீகரித்தது, அழைப்பை கொடுத்தது, உடன்படிக்கை செய்தது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை நான் விருத்தியாக்குவேன் என்று நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினது உண்மை. நம்மை பாதுகாத்தது இத்தனை வருஷம் வரைக்கும். யோசிச்சு பாருங்க, 60 வயசு ஒருவேளை இருக்கலாம், 70 வயசு ஒருவேளை இருக்கலாம், இத்தனை வருஷம் வரைக்கும் என்னை உங்களை நடத்தினது அந்த பாதுகாப்பின் அக்கினி. அதே அக்கினி தான் 6வது சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பின் அக்கினியாய் மாறும் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த அக்கினி கிரியை செய்ய. அருமையானவர்களே, அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல,
பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. யாருக்கு எப்படி நியாயம் தீர்க்க வேண்டுமோ அதற்காக தான் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, உண்மையுள்ள ஊழியக்காரன் இருக்கிறான், உண்மை இல்லாதவனும் இருக்கிறான். அவர்கள் அந்த கர்த்தருடைய அக்கினியை சந்தித்தாக வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இப்படி பிரத்யட்சமான வெளியரங்கமான அக்கினியை பார்த்தார்கள். சாதாரணமா நம்ம இன்னைக்கு அடுப்பு பத்த வைக்கிற அந்த அக்கினி இல்ல, சாதாரணமான அக்கினி இல்ல. நம்ம எல்லாம் அது அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமுள்ள அக்கினியை அவர்கள் பார்த்தார்கள். ஒருத்தர் கூட மிஞ்சல அந்த சோதோம் கோமரோல, எல்லாம் அழிக்கப்பட்டு போனார்கள். அந்த கடைசி அக்கினி இன்றைக்கும் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பின் அக்கினியை சந்திக்க போகிறோமா? அந்த அழைப்பின் அக்கினியை சந்திக்க போகிறோமா? உடன்படிக்கையின் அக்கினியை சந்திக்க போகிறோமா? இல்ல பாதுகாப்பின் அக்கினியை சந்திக்க போகிறோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. பழைய ஏற்பாட்டில இவ்வளவு பாரபட்சமே பார்க்க மாட்டார். உடனே அக்கினி தான், உடனே அக்கினி தான். அந்த தெய்வம் தான் சொல்றார், புதிய ஏற்பாட்டில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யறாரு? இன்னைக்கு நம்ம ஒருவேளை அக்கினியை பார்க்காம இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் ஆண்டவர் வெளிப்பட்டார் வாசிக்கலாம். முதல் அக்கினி எங்கே வெளிப்பட்டது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 1-4 வரைக்கும். நாள் வந்தபோது உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வாசிக்கலாம். போதும். ஒருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் 120 பேர் மேலும் என்ன பண்ணுது? புதிய ஏற்பாட்டில அக்கினி அப்படியே வந்து உள்ளே அமர்ந்தது. அதற்கு பிற்பாடு அந்த அக்கினியை நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கடைசி நாட்களிலே அல்லது புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே வெளிப்பட்ட ஒரே ஒரு அக்கினி, அக்கினிமயமான நாவுகள். அந்த அபிஷேகத்தை வந்து அப்படியே தலையில இறக்கி உள்ள உட்கார வச்சிட்டாரு. அதுதான் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நீங்களும் நானும் கண் திறந்து பார்க்கிற அந்த அக்கினியை பார்க்க முடியவில்லை. எங்கெங்கேயோ அக்கினி எரியுதே, அதை தான் பார்க்கிறோம். மேனுவலா கண்ணுக்கு முன்னாடி நாம் ஆர்டிபிஷியலா செய்கிற அந்த அக்கினியை தான் பார்க்க முடிகிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினியை பார்க்க முடியல பிரத்யட்சமா. ஏன்? ஆண்டவர் அந்த அக்கினிமயமான நாவுகளை கொண்டு நமக்குள்ளே அமர்ந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிரிந்திருக்கிற நாவுகள் அபிஷேகமாய் அந்த அக்கினி அவர்களுக்குள்ளே இறங்கி வந்து அமர்ந்தது. அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க, அப்படி கிரியை செய்த, உடன்படிக்கை செய்த அக்கினி, பாதுகாத்த அக்கினி, நியாய தீர்ப்பை கொடுத்த அக்கினி ஒன்றாய் இணைந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறது. இன்றைய அது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் நன்றாக நடக்கும் போது ஆண்டவர் அந்த அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்வார். அல்லது சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் போது அதே அக்கினி நம்மை சிட்சிக்கிறது. ஆனால் இது முடிவிலே நியாய தீர்ப்பில கொண்டு நம்மை நிறுத்திவிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த அக்கினியை, இந்த அபிஷேகத்தை கொண்டு பல காரியங்களை செஞ்சாரு. என்னென்னலாம் நடக்குது? அங்கே ஆண்டவர் அக்கினியை கொடுத்து என்ன பண்ணாரு? பல காரியங்களை செய்யறாரு, அழிக்கிறாரு, ஆக்குறாரு, அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள், புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள் அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினியை பெற்றார்கள். என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க வாசிக்கலாம். 2:41 அப்போஸ்தலர் 2:41 வார்த்தை அவர்கள் பேசுகிறாங்க. அந்த அக்கினி பெற்றவனே பிரசங்கிக்கிறான் பேதுரு. வாசிக்கலாம். ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் ஏறக்குறைய சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர். யோசிச்சு பாருங்க, அந்த அக்கினி எப்படியாய் மாறிவிட்டது புதிய ஏற்பாட்டில். ஆண்டவர் ஏங்க அக்கினி போட விரும்பினாரு? மரித்து உயிரோடு கூட எழுந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் அவர்கள் மீது ஊற்றப்பட்ட உடனே அவர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறினது. பயந்து போன பேதுரு, பயந்து 3 தடவை இயேசுவே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, எருசலேம் முழுவதிலும் ஜனங்களுக்கு முன்பாக நின்று, நீங்க தான் அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட வைத்த அந்த கர்த்தருடைய அக்கினி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், பாடுகிறோம், பேசுகிறோம், அநேகரை சந்திக்கிறோம், இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் அக்கினி, உண்மையான அக்கினி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் சபைக்கு ஆத்துமாக்கள் ஓடோடி வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். நல்ல கரங்களை தட்டி இந்த அக்கினியை தான் ஆண்டவர் போட விரும்புகிறார். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் வெளியரங்கமான அக்கினியை பார்த்துட்டாங்க. ஆனா உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தின் அக்கினியை நான் போட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது அப்போஸ்தலர் 2:42 என்ன காரியம் நடக்கிறது? அந்த ஆவிக்குரிய அந்த அபிஷேகம் அக்கினி என்ன செய்தது வாசிக்கலாம். 42ஆம் வசனம்.
அவங்க என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களோ பரவாயில்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த அக்கினி என்ன செய்யும் என்று சொன்னால், நம்ம அக்கினி நெருப்பா இறங்கி வரும் பாடுகிற பாடல் பெரிதல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் சகோதரர் கூட்டத்துல ஓடி வந்து தரித்திருப்போம். அந்யோனி ஐக்கியம், அப்பம் பிட்குதல்ல, ஆண்டவரே நான் அந்த பந்தியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஓடி வருவோம். என்ன வேலையா இருந்தாலும் ஆண்டவருக்காக செயல்படுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த வியாழக்கிழமை டீன் நடத்தணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி வருவோம், யூத் மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். சரி இனிமே போய் வியாழக்கிழமை எப்படி இருந்தாலும் போய் நடத்தணும்னு சொல்லி பல சோர்வு, வேலையின் மத்தியில பல சோர்வு, பல காரியங்கள் எல்லாம் அங்க தவறான காரியங்கள் நடந்து வாழ்க்கையில் அப்படியே ஐயோ போதுண்டா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்துல ஒரே ஒரு அந்த அக்கினி, இன்னைக்கு நீ செய்யலைன்னா வேற யார் ஆண்டவருடைய காரியத்தை செய்வான்ற ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம், ஒரு ஊந்துதல் இங்க கொண்டு வந்தது. அநேக நல்ல பசங்க வந்தாங்க, நல்ல ஆர்வமாய் பேசுகிற காரியங்களை கேட்டோம். கர்த்தர் பலப்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன காரியம் நம்மை துவக்கி விடும்போது, ஊந்து சக்தியா இருக்கும்போது அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதாங்க உண்மையான அக்கினி. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சபைக்குள்ளே ஓடி வருகிறது, அந்த அந்யோன்ய ஐக்கியத்திலே கலந்து கொள்கிறது தான் உண்மையான அக்கினி. அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அபிஷேகம் என்று சொல்லுகிறது ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறது அல்ல. சபை அந்யோன்ய ஐக்கியத்திலே கலந்து கொள்கிறது. ஆண்டவருக்காக, போதகருக்கு, ஊழியத்துக்கு, ஆண்டவருக்கு பக்கபலமா இருப்பதுதான் உண்மையான அபிஷேகம். உண்மையான அபிஷேகம் அங்க அந்யோன்ய ஐக்கியத்திலே அவர்கள் பங்கு கொண்டார்கள், காத்திருந்தாங்க, சபைக்கு ஓடி வந்தாங்க. மூன்றாவது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 2:43 அந்த ஒரே ஒரு அபிஷேகம் தான், ஒரே ஒரு அக்கினி தான் என்னென்னலாம் செய்து பாருங்க. வாசிக்கலாம் 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எதனால? அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆதி நிலைமை சபைக்கு வரும்போது, ஆராதித்து கொண்டு இருக்கும் போதே சில அசுத்தாவிகள் அசைந்ததை, விழுந்து போனதை நம்ம பார்த்திருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் இதே சபையில. இன்றைக்கு அந்த அக்கினி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த அக்கினி பிளம்பாய் கர்த்தர் எழும்ப அந்த அபிஷேகம் எழும்ப சபை முழுவதும் அற்புதம் நடக்குங்க. யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல பயந்தார்களாம், அற்புதம் அடையாளங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஒரே ஒரு அபிஷேகத்தின் அக்கினி, ஒரே ஒரு அபிஷேகத்தின் அக்கினி. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாருக்குள்ளேயும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது அக்கினி எழும்புனா பெரிய அற்புதங்கள் நடக்குமே. ஏன் இன்னைக்கும் நடக்கல? சில அக்கினி நமக்குள்ள இல்ல, தனிஞ்சு போயிருச்சு. யோசிச்சு பாருங்க. அடுத்தது என்ன நடக்குது? 44 பொதுவாய் அனுபவித்தார்களா? நல்ல ஒரு பொதுவாய் அனுபவிக்கிற இருதயம் வந்துச்சு. 45 ஒருத்தருக்கு தேவை இருந்ததுன்னா பிரித்து கொடுத்தார்கள். எப்பொழுது? அந்த அன்பின் அபிஷேகம் வரும்போது. 46 கபடம் இல்லாத, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றதே இல்லை, மாறிக்கிட்டே இருந்தாங்க. கபடம் இல்லாத இருதயத்தோட அபிஷேகம் கபடம் இல்லாத இருதயத்தை தந்தது. 47 ஜனங்கள் எல்லாரிடத்திலும், ஆமாங்க, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. கடைசியில ஒரு பயங்கரமான காரியம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 3 வாசிக்கலாம். 1 ஜெப வேளையாகிய அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றான். அவன் அவர்களிடத்தில் எண்ணி. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அவன் குதித்து எழுந்து
நிமிர்ந்து நின்று நடந்தான், குதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு அக்கினியை வெளியரங்கமாய் கொடுத்த கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே மனுஷனுக்குள்ளே அபிஷேகமாய் வைத்து விட்டார் அந்த அக்கினியை. இன்றைக்கு அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்குள்ளங்க செயல்படுது? யோசிச்சு பாருங்க. உங்களை தேடி, உங்க வியாபாரத்தை தேடி வர்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் இவங்க கிட்ட போனா அற்புதம் செய்வாரு, இயேசு சுகம் தருவாருன்னு சொல்லி உங்களை பார்த்து என்னை பார்த்து ஓடி வரணுங்க. நீங்க சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதை செஞ்சாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட போனா சமாதானம் கிடைக்கணும். உங்க கஷ்டத்தை கொட்டுறாங்களா, அது ஒரு அபிஷேகம். உங்க அபிஷேகம் இழுக்கணும், மற்றவங்களை அற்புதங்களை செய்ய ஒப்பு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் வேலை செய்யற இடத்துல சிலர் கஷ்டப்படும் போது அவங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்வாங்க. நான் அதற்காக கர்த்தரிடத்துல சந்தோஷப்படுகிறேன். அந்த கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறதுன்னு நான் உணர்கிறேன். உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்றைக்கு அந்த புதிய ஏற்பாட்டின் அக்கினி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா? புதிய ஏற்பாட்டின் அக்கினி கிரியை செய்கிறதா? அந்த அபிஷேகம் சும்மா நம்ம அந்நிய பாஷை பேசுகிறதற்கு அந்த அக்கினி அல்ல, நாம் ஆராதிக்கிறதற்கு மாத்திரம் அக்கினி அல்ல, நமக்குள் இருந்து அந்த அக்கினி வெளியரங்கமாக வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த அக்கினி வெளியரங்கமாகவே இருந்தது, இன்றைக்கு நமக்குள்ளே வைத்து விட்டார். அந்த நமக்குள்ளே வைத்த அக்கினி நமக்குள் இருந்து வெளியரங்கமாக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தது, புதிய ஏற்பாட்டிலே வெளியரங்கமான அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு கடைசி கால அக்கினி அல்லது நிகழ்கால அக்கினி என்ன செய்து கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன லைஃபை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? பழைய ஏற்பாடு வரைக்கும் 1902 வருஷத்துல வில்லியம் சைமூர் ஒரு அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடந்தது. அதே போல அக்கினி, பழைய ஏற்பாட்டின் அக்கினியும் புதிய ஏற்பாட்டின் அக்கினியும் சேர்ந்து வந்தது. அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த சர்ச்ல ஒரு அக்கினிமயமான ஒரு பெரிய பிளம்பு எழும்பி நிற்கிறத பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? ஃபயர் இன்ஜின்லாம் ஓடி வந்துருச்சு. ஃபயர்லாம் அந்த அக்கினியை அணைக்கிறதுக்கு ஓடி வந்துட்டாங்க. அதை அணைச்சு பார்க்குறாங்க, அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது. உண்மையாய் நடந்த சம்பவம் 1902 அசூசா ஸ்ட்ரீட்ல பழைய ஏற்பாட்டின் அக்கினி அப்படியே வெளிப்பட்டது. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் அப்படியே உருவாக ஆரம்பிக்குது. அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல்னு சொல்லுவாங்க. அந்த அக்கினி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இப்போ எப்போ இல்லை, 1902 அப்படி நடந்து 1906 வரைக்கும் இருந்து ஒரு பெரிய சபை, எழுப்புதலின் சபையாய் மாறினது. அதிலிருந்து உருவானதுதான் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஊழியங்கள். அப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் நம்முடைய தேசத்துல நடந்திருக்குதுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய நாட்கள்ல இந்த கடைசி காலத்துல இந்த நிகழ்கால அக்கினி எங்க போயிருச்சு? நிகழ்கால அக்கினி எங்க? நம்முடைய வாழ்க்கையில அந்த நிகழ்கால அக்கினி எங்க? 1902 நடந்தது இன்னைக்கு ஏன் நடக்கல? இத்தனை வருஷம் ஆயும் கர்த்தர் நமக்குள்ள இருந்து ஏன் கிரியை செய்ய முடியவில்லை? அற்புதங்கள் நடக்கவில்லை. போதகர்கள் மூலியமா தான் அற்புதம் செய்வாரா? இல்ல. ஊழியம் செய்யறவங்க, முழு நேரம் ஊழியத்திற்கு வந்தவங்க மாத்திரம் தான் அற்புதம் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. இல்ல. மீன் விற்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அவங்கள கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அக்கௌண்டன்ட், ஆயக்காரங்க, அவங்கள கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். வேலை செய்து கொண்டிருந்தவங்க அற்புதங்களை செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அக்கினி எழும்ப வேண்டும். இன்றைக்கு இந்த அக்கினி கடைசி நாட்கள்ல ஏன் அமுங்கி போயிருச்சு, ஏன் அணைந்து போயிருச்சு? சில காரியங்களை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கலாம். இந்த கடைசி கால அக்கினி என்னவாய் மாறிவிட்டது? ஆண்டவர் ஏன் வேதனைப்படுகிறார்? ஏன் இந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கும் எனக்கும் சொல்றார்? அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரியணும்னு விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14-16 வேகமா வாசிக்கலாம். 14-16 வசனம் வரைக்கும். என்னவெனில் உண்மையும் சொல்லுகிறதாவது குளிரும் அல்ல, அனலும் அல்ல, குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிறபடினால் வாந்தி பண்ணி போடுவேன். இன்றைக்கு இந்த நிகழ்கால அக்கினிய, கடைசி கால அக்கினிய பைபிள்ல வாசிக்க முடியாதுங்க. ஆண்டவர் நம்மிடத்துல வாசிக்க விரும்புகிறார், நம்மிடத்துல பார்க்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் அக்கினியை நம்ம பைபிள்ல வாசித்துட்டோம், புதிய ஏற்பாட்டு காரியத்தின் அக்கினியையும் பைபிள்ல வாசித்துட்டோம். இன்னைக்கு நிகழ்கால அக்கினியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கடைசி கால அக்கினியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பைபிள் அல்ல, நீங்களும் நானும் தான் ரெஃபரன்ஸா இருக்கணும், நீங்களும் நானும் தான் வசனமா இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எத்தனை பேருக்கு அப்படியாய் ஒரு வைராக்கியத்தோடு எழும்ப வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது?
யோசிச்சு பாருங்க, லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்றாரு, ஏன் அக்கினியை போடணும்னு மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அனலும் இல்ல குளிரும் இல்ல, ஒண்ணு அனலா இருந்தா சந்தோஷமா இருக்கும், இல்ல குளிரா இருந்தா போ நான் உன்னை விட்டுருவேன். ஆனா வெது வெதுப்பா இருக்கியப்பா, சில நேரங்கள் அனல் கொள்ளுகிறாய், சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கும் எனக்கும் எத்தனையோ தூரம் என்று சொல்லி ஓடி விடுகிறாய், சில நேரங்கள்ல பரிசுத்தமான காரியங்களை செய்கிறாய், சில நேரங்கள்ல பாவத்துல பிடிக்கப்படுகிறாய். அனலான ஒரு வாழ்க்கை இல்லாமல் வெது வெதுப்பான வாழ்க்கை, சில நேரம் அபிஷேகம், சில நேரம் அக்கிரமம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இதனால் தான் நமக்குள்ளே அந்த அக்கினி பரம்பி எழும்பாததற்கு காரணம் அந்நிய அக்கினி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த பாவத்தின் வல்லமையை அழிக்க வேண்டும், அந்த பாவத்தின் அக்கினியை அழிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. ஆரோனுடைய மகன்கள் ஆண்டவர் அக்கினி இறக்கிறத பார்த்து பார்த்து சாத்தான் உங்களுக்கு அந்நிய அக்கினியை உங்களுக்குள்ள புகுத்த பார்ப்பான். இன்னைக்கு ஏன் அந்த அக்கினி வெளிப்படவில்லை என்று சொன்னால், நமக்குள்ள அந்நிய அக்கினி, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஐஸ்வர்யவானா தான் இருக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேன், அபிஷேகம் இருக்குது, அதனால தான் நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன்னு சொல்லி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம். அதனால தான் ஒரு அக்கினி நமக்குள்ள இல்லை. வாழ்க்கையில ஸ்மூத்தா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அந்த அக்கினியை இழந்து விட்டோம், வெது வெதுப்பான நிலைமைக்கு வந்து விட்டோம், வெது வெதுப்பான நிலைமைக்கு வந்து விட்டோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி வர வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களுக்குள்ளே வர வேண்டும். ஏன் அந்த 2 காரியங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாசிக்கலாம் வேதத்திலே, அந்த 2 காரியங்களுக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி இறங்கி விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு 12:34. எதற்குள்ளே அந்த அக்கினி வர வேண்டும் என்று சொன்னால், அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னால், நம் அனலுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் 2 அவயவங்களிலே, இந்த மாம்சத்திலே 2 அவயவங்களிலே கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். வாசிக்கலாம் 12:34. யாரை பார்த்து சொல்றாரு? விரியன் பாம்பு அக்கிரமம் செய்கிறவர்களை பார்த்து, குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி செய்வீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கு அந்த அக்கினியை நல்ல கவனிங்க, அந்த இருதயத்துல ஒரு அக்கினி வர வேண்டும். இருதயத்தின் நிறைவு தான் எப்படி பேசுமா? வாய் பேசும். இன்னைக்கு நம்ம இருதயத்துல எதை யோசிக்கிறோம், இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் வெளியரங்கமாகும். இந்த இருதயத்துல உங்களுக்கு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அக்கினியாகத்தான் மாறுவோம், அக்கினியாகத்தான் மாறுவோம். இன்னைக்கு ஜென்ரலா ஒரு அனல் இல்லாம குளிர் இல்லாம வெது வெதுப்பான லைஃப் வாழ்றதுக்கு என்னன்னு சொன்னா, சுடுதண்ணியும் ஊத்துறோம், பச்சை தண்ணியும் என்ன பண்ணிடுறோம், ஊத்திடுறோம். நம்முடைய வாழ்க்கையில பல கலப்படங்கள் காணப்படுகிறது. வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும், பரிசுத்தமா வாழணும், சபைக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இல்ல. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே அந்த அக்கினியை போட விரும்புகிறார். அவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு பல அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் பொல்லாத டெக்னாலஜினால தங்களுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பத்துல ஸ்தோத்திரம், மாமியார் மருமகள் சண்டை, அப்ப எது நிரம்பி இருக்கும்? எப்படி அக்கினி வெளியே வரும்? யோசிச்சு பாருங்க. அந்நிய அக்கினி அந்த அபிஷேகத்தை அணைத்து போட்டு விடுகிறது. ஒரு சாஃப்டான, ஒரு நல்ல மிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அனலா இரு, இல்லைன்னா குளிரா இருந்துரு, என்ன போய் வாந்தி எடுக்க பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இந்த சைடு இரு, இல்லைன்னா ரைட் சைட்ல இரு, இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல இரு, நடுநிலையா இருக்காத அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் எந்த நிலையில இருக்க போகிறோம்? நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய அக்கினி சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்தை கர்த்தருடைய அக்கினி சந்திக்கட்டும். ஆண்டவரே, ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிங்க. ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயத்தின் தோற்றம் முதற்கொண்டு பொல்லாததா இருந்தது. நான் டீன் பசங்களுக்கு எடுக்கும்போது சொன்னேன், அவங்க இருதயத்தில் இருக்கிற தோற்றம், அவங்க இருதயத்தின் நினைவுகள், எதெல்லாம் இருதயத்துல நம்ம திங்க் பண்றோமோ அதுதான் நம்முடைய செயல்பாடாய் மாறுகிறது. இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக செயல்பட முடியல, எழும்பணும்னு நினைக்கிறேன், எழும்ப முடியலன்னு சொன்னா எது ஃபில் ஆயிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய அக்கினியா அல்லது அந்நிய அக்கினியா? அந்நிய அக்கினியை அனுபவித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம், நியாய தீர்ப்பின் அக்கினி நம்மை சந்தித்து விடும். உலகம் முடிய போகிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய அக்கினியினால் நிரப்பப்பட வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய், இரண்டாவது அந்த வாயிலே கர்த்தருடைய அக்கினி, நம்முடைய நாவிலே கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். அந்த ஒரு வசனத்தை ஒண்டி வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். வாய். நீதிமொழிகள் 18:21 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21 வேகமா வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்,
அதின் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்றைக்கு அந்த அக்கினி இறங்க வேண்டிய இரண்டாவது இடம் எந்த வேதம் சொல்லுகிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படும், எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அக்கினியினால் அவன் உப்பிடப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு பொருள் கெட்டு போகாதுன்னு சொன்னா உடனே என்ன பண்றோம், உப்பு போடுறோம். அதே போல ஒரு மனுஷன் கெட்டு போக கூடாது, அவன் ஆத்துமா கெட்டு போக கூடாதுன்னு சொன்னா அவன் அக்கினியினால் உப்பிடப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த 2 அவயவங்களிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கித்தான் ஆக வேண்டும். வாலிபர்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவரே என் இருதயம் தவறானதை சிந்திக்க கூடாது, யோசிக்க கூடாது. பெரியவங்க கேளுங்க, இன்னைக்கு பேப்பர்ல அவ்வளோ காரியம் வாசிக்கிறோம், பேப்பர்ல நம்ம வாசிக்கிற காரியங்கள் எல்லாம் கேட்க முடியாதவைகள். அவங்க இருதயம் எதை யோசித்திருக்கோம் பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் அந்த இருதயத்திலே கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். 2வது, வாயில கர்த்தருடைய, நம்முடைய நாவிலே கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் விருப்பப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த நாவு எப்படிப்பட்டது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் போதும். நல்ல கவனிங்க, இதற்கு மேல இந்த 2 அவயவங்களில கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டுங்க. நாவு சரீரம் முழுவதையும் கரைப்படுத்தி என்ன பண்ணிருதா, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது. நம்முடைய இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இன்னைக்கு அந்த இருதயம் கர்த்தருடைய அக்கினியை சந்திக்க வேண்டுங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அல்ல, அக்கினி நிறைந்த ஒரு வாழ்க்கைய வாழணும். வாழ்ந்தா அவருக்காக வாழணும். நம்முடைய இருதயம் முழுசும் பரிசுத்தத்தை யோசிக்கணும். பொல்லாத காரியங்கள் இன்றைக்கு எல்லாரும் நடக்கிறது போல நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சிந்திக்கிறது போல இருதயம் இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கும்போது வேலை செய்ய வேண்டும், வேலைக்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும், பிசினஸ்க்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும், உண்மை. ஆனால் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அக்கினியாக எழும்ப வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கணும். ஏதாவது பெர்க்மான்ஸ் பாடுறாருங்க, அந்த வயசான காலத்திலையும் ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாள் என் இயேசு ராஜாவுக்கு துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உங்களால முடிஞ்சது எதுங்க அதை செய்யுங்க. அதனால் கர்த்தருடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் குளிர பண்ணுங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரம்பட்டும். அந்த வாய் எதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க, இவங்களை திட்டி சபிச்சு நீங்க இது பண்றீங்களா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்களா இல்ல சபிக்கிறீங்களா? மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு, நாவின் அதிகாரத்துல இருக்கு. இதே வாயினால நம்ம கோல் சொல்லுகிறோமா? யோசிச்சு பாருங்க. பாம்பின் விஷம் இருக்குதா நம்முடைய நாவுல? எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான காரியம் இது. அக்கினியா, நாவும் நெருப்புத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டும். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம் கர்த்தருடைய சமூகத்திலே. பழைய ஏற்பாட்டில அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அக்கினியாய் வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில ஸ்தோத்திரம் அந்த அக்கினியின் அபிஷேகம் பல காரியங்களை செய்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த கடைசி கால அக்கினி கிரியை செய்ய வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்த ஆண்டவருடைய சமூகத்திலே எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் மாறணுமோ அந்த இடங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல வாய்களை திறந்தது. உங்களுடைய நேரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பின் அக்கினி, உடன்படிக்கையின் அக்கினி, பலியை அங்கீகரித்த அக்கினி, பாதுகாத்த அக்கினி இன்றைக்கு நமக்குள்ள எப்படி கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகத்துல நம்ம என்ஜாய் பண்றோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஆனால் அனலுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் அதே அக்கினி நியாய தீர்ப்பின் அக்கினியாய் முடிந்துவிடும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல எங்களை தருகிறோம்ப்பா. கடைசியில சொன்னேன், அந்த அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால் 2 இடங்கள் மாற வேண்டும். நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற இருதயம் ஏன் மாறணும்? இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அந்த அக்கினியினால இருதயம் நிறைந்திருக்கும் போது, அந்த அபிஷேகத்தினால உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்கும் போது உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அபிஷேகம் உள்ளதா இருக்கும். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வசனங்கள் அபிஷேகம் உள்ளதா இருக்கும். நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அநேகரை ஆசீர்வதிக்கும். நல்ல வாய்களை திறந்து உங்களுடைய நேரம் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, அப்பா என்னுடைய இருதயத்தை அந்த அக்கினி சந்திக்கட்டும். வாலிபர்கள் கேளுங்க, இந்நாள் வரைக்கும் அசுத்தத்தை பார்த்து அசுத்தத்தை யோசித்து கிடந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. பெரியோர்கள் சொல்லுங்க, என் பிள்ளைகளை குறித்து என்னுடைய வாழ்க்கையை குறித்து
என்னுடைய தொழிலை குறித்து நான் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் போதும். என்னுடைய இருதயம் உம்முடைய அன்பினால் நிரம்பட்டும். கேளுங்க, அந்த அக்கினியினால் நிரம்பட்டும். ஏதோ சாதாரணமா உணர்ச்சி வசப்பட்டு பேசல. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஓ ஜீசஸ், நல்ல ஆவியில நிறைந்து கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்த அபிஷேகத்துல நிறைந்து அந்த அக்கினிக்கு இடம் கொடுங்க பார்க்கலாம். என் ஆவிலே கர்த்தருடைய அக்கினி வரட்டும், என்னுடைய இருதயத்திலே கர்த்தருடைய அக்கினி வரட்டும். நல்ல ஆவியில நிறைந்து ரிபா ஷகதரா தரா ஓ ரிபாலா ஷேகதனா தியா கரபா ஓ ரிகாதனா ஷேகதலா தியா கரபா ஓ ராமா ஷகதனா லகதரா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஹல்லேலூயா 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 பார்த்து சொல்லுங்கப்பா, நான் எரியணும் ஆண்டவரே, உமக்காக பிரகாசிக்கணும் ஆண்டவரே, உமக்காக பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய அக்கினி என்னை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, இது நாள் வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேனோ இல்லப்பா, இது நாள் முதற்கொண்டு, இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய அக்கினி எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், கர்த்தருடைய அக்கினி கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராபா ஷகதரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரை பார்த்து எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. வாலிபர்கள் கேளுங்க, ஆண்டவரை நான் எரியணும், எரிந்து கொண்டே இருப்பே ஓ எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா. பிள்ளைகளுக்காக சோமனுங்க, பெரியவர்களுக்காக சோமனுங்க, ஆண்டவரை என் ஜீவன் பிரியும் வரை ஓ ராபா ஷகதரா தியா கரோ எரிந்து கொண்டே இருப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கடைசி கால அக்கினிக்கு நாங்கள் சாட்சிகள் ஆண்டவரே. இந்த நிகழ்கால அக்கினிக்கு நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸா இருக்கணும், நாங்கள் ஒரு வேதாகமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அக்கினி எங்கள் வாழ்க்கையில எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே இந்த ஆலயம் முழுவதில் ஆண்டவரை நிரம்பி இருக்கிற தேவ ஜனங்களுக்காக வருகிறேன். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவர்கள் இருதயம் அந்த அக்கினியை சந்திப்பதாக, அவர்கள் நாவு அந்த அக்கினியை சந்திப்பதாக. ஏசாயா நாவை தொட்டீரே, ஹல்லேலூயா. எரேமியாவினுடைய இருதயத்தை தொட்டீரே ஆண்டவரே. இப்பொழுதும் தேவ ஜனங்களுடைய இருதயம் மாறுவதாக. கல்லான இருதயங்கள் மாறட்டும், அக்கினியை உணர்கிற சதையான இருதயங்கள் உண்டாகட்டும். நாவு ஆண்டவரே பொல்லாத வாழ்க்கையை கெடுத்து போடுகிற அந்த பொல்லாத நாவு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற நாவுகளாய் மாறட்டும், கர்த்தரை துதிக்கிற நாவாய் மாறட்டும். வாலிபர்கள் உம்மை துதிப்பார்களாக, கன்னியர்கள் உம்மை துதிப்பார்களாக, பெரியோர்கள் உம்மை துதிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால உடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் நீர் பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு தேவ ஜனங்கள் அதை உள்வாங்கி கொண்டார்களோ கர்த்தர் கிரியை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.